1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளை போயிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தென்னிலவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது தென்னிலவன்? நிச்சயமாக. அதாவது கோவை சிங்காநல்லூர் வசந்தா மில் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் பாத்தீங்கன்னா அதே பகுதியில மகாதேவ் என்ற பெயரில் அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்றைய தினம் அதாவது சிவராத்திரி கொண்டாடுவதற்காக தனது குடும்பத்தோடு வெள்ளலூர் பகுதியில இந்த சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு சுமார் 12 மணி அளவில் அவரது அடகு கடைக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் பின்பக்க சட்டரை உடைத்து உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட 600 கிராம் அதாவது 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 20 கிலோ வெள்ளியை திருடி சென்றதாக தெரிகிறது. உடனடியாக ரமேஷ்குமார் சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் அளிக்கிறார். அந்த தகவல் அடிப்படையில் தற்போது சிங்காநல்லூர் காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடகு கடையில பதிவான அந்த தடயங்களை தடயவியல் நிபுணர்கள் மூலமாகவும் மோப்பனாய் மூலமாகவும் இங்க சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் இங்கே எடுத்து சென்று விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் உள்ளே சுமார் 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளியை திருடி சென்றது தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த திருடிய நபர் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்றதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த ரமேஷ்குமார் சிவராத்திரியை முன்னிட்டு கடையை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு வெளியே செல்கிறார் என்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் தான் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அதே போல நேற்று நள்ளிரவே மாநகர துணை ஆணையாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே போல தனிப்படைகள் அமைத்து அடகு கடையின் பூட்டை உடைத்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் அந்த வெள்ளியை திருடி சென்ற நபரை தீவிரமாக தேடிட்டு வர்றாங்க. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.